العالمين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد பேரன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான எங்களுடைய இந்த பாடத்திலே சென்ற வாரம் ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நாங்கள் கால் வைத்திருக்கின்றோம். அதாவது அனந்தரம் பெறக்கூடிய சாரார்கள் யார் என்பதனை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். சென்ற வாரம் நாங்கள் கூறியிருந்தோம், அனந்தரம் பெறக்கூடிய ஆண்களை பொறுத்த மட்டிலே 15 சாரார்கள் அதில் இருக்கின்றார்கள். அதே போன்று பெண்களிலே 10 சாரார்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கூறினோம். ஆண்கள் பற்றிய தகவலை சென்ற வாரம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதிலே நாங்கள் முக்கியமாக கூறியது, அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 15 பேரும் மாத்திரம்தான் அனந்தரம் பெறக்கூடியவர்களாக, இஸ்லாம் பிரித்து கொடுத்த அந்த அனந்தரத்தை உரிமையுடன் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவரை தவிர்ந்த உறவுக்காரர்கள் அனந்தரக்காரராக இல்லாமல் உறவுக்காரர் என்ற அடிப்படையிலே இவர்களிலே யாரும் இல்லாத பட்சத்திலே அதனை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதிலே நாங்கள் சென்ற வாரம் பார்த்த அந்த அனந்தரக்காரருடைய அதாவது அது பற்றிய தகவலை திரும்பவும் ஒரு முறை மீட்டுவிட்டு சென்றால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் கூறினோம், 3 விதத்திலே ஆண் வாரிசுக்காரர்கள், ஆண் அனந்தரக்காரர்கள் இருக்கின்றார்கள். இதெல்லாம் சொல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விடயத்தை நான் சென்ற வாரமும் கூறினோம். நாங்கள் இங்கு சொல்லக்கூடிய எந்த உறவுக்காரராக இருந்தாலும் அந்த உறவு முறை நாங்கள் மையத்தை வைத்துதான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர நாங்கள் அவர்களுக்குள்ளே அதாவது அந்த அனந்தரக்காரருக்குள்ளே உள்ள உறவுக்காரராக பார்க்க கூடாது. சொல்லக்கூடிய சகோதரன் என்று சொன்னாலும், தாய் என்று யார் என்று நாங்கள் சொல்லக்கூடிய எந்த உறவாக இருந்தாலும் அது மையத்துடைய உறவு என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஆண் வாரிசுக்காரர்கள் நாங்கள் சென்ற வாரம் கூறியது போன்று 3 விதத்திலே, அதாவது ஒரு மையத்திடமிருந்து அனந்தரம் பெறக்கூடியவராக இருக்கின்றார்கள். இரத்த உறவு முறையிலே 13 பேர்களும், அதே போன்று திருமண உறவிலே ஒருவரும், அதே போன்று அடிமையை உரிமையிட்ட அதிகாரம் என்ற அடிப்படையிலே ஒருவரும் இருக்கின்றார்கள். இரத்த உறவு முறையை பொறுத்த மட்டிலே 4 வழிகளாக, அதாவது 4 வழிவகையிலே அந்த மையத்துடன் உறவு பெறுவதை எங்களுக்கு பார்க்க முடியும். ஒன்று, அந்த மையத்துடைய பிள்ளை என்ற அடிப்படையிலே அங்கே வரக்கூடிய 2 பேர் இருக்கின்றார்கள். அதாவது மையத்துடைய ஆண் மகனும், அதாவது அந்த மையத்துடைய ஆண் பிள்ளை, பிள்ளையுடைய பிள்ளை, ஆண் பிள்ளையுடைய பிள்ளை, அப்படியே கீழே சென்று கொண்டே செல்வார்கள், பிள்ளையின் பிள்ளை அப்படி. எனவே இங்கே 2 பேர். அதே போன்று அடுத்த கட்டமாக அந்த மையத்துடைய பெற்றோர் என்ற அடிப்படையிலே அந்த மையத்துடைய, அதாவது தந்தை, அந்த மையத்துடைய தந்தை, அதே போன்று தந்தையின் தந்தை என்ற அடிப்படையிலே மேலே சென்று கொண்டே செல்வார்கள். அப்போது இங்கே 2 பேர், அப்ப 4 பேர். அடுத்ததாக மையத்துடைய சகோதரர் என்ற அடிப்படையிலே 3 விதமான சகோதரர்கள் இருக்கின்றார்கள். உடன் பிறந்த சகோதரர்கள், அதே போன்று தந்தை வழியிலே மாத்திரம் வரக்கூடிய சகோதரர்கள், அதே போன்று தாய் வழியிலே மாத்திரம் வரக்கூடிய சகோதரர்கள். அதே போன்று இந்த 3 பேருடன் சேர்த்து அதாவது உடன் பிறந்த சகோதரருடைய மகன், அதே போன்று தந்தை வழி சகோதரருடைய மகன், அப்ப எல்லாம் சேர்த்தால் 5 பேர் இருக்கின்றார்கள் இங்க. அப்ப மொத்தமாக ஏற்கனவே நாங்கள் கூறியது 4, இப்ப 5ஐயும் சேர்த்தால் 9. அடுத்ததாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் சொல்வதுன்னு சொன்னால், அதாவது மையத்துடைய தந்தையுடைய சகோதரர் என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அந்த மையத்துக்கு, அதாவது அந்த மையத்துடைய தந்தைக்கு 3 விதமான சகோதரர்கள் வருவார்கள். ஒன்று, தாய் தந்தை, அதாவது உடன் பிறந்த சகோதரர், அதே போன்று தந்தை வழி சகோதரர், தாய் வழி சகோதரர். தாய் வழி சகோதரர் இங்கே வர மாட்டார். தந்தை வழி சகோதரனும், இது யாரு? மையத்துடைய தந்தையுடைய, ஒரு மையத்துடைய தந்தையின் சகோதரர்காரர்கள். நாங்கள் சாச்சா பெரியப்பாண்டு கூறுவோம். அப்ப அந்த சாச்சா பெரியப்பாண்டு வார நேரத்துல அத கட்டாயமாக உண்டோ, அதாவது அந்த தந்தையுடைய உடன் பிறந்த சகோதரராக இருக்கணும், இல்லாட்டி அந்த தந்தையுடைய தந்தை வழி சகோதரராக இருக்கணும். தாய் வழி சகோதரர் வரமாட்டார். அதே போன்று நாங்கள் சொன்ன அந்த 2 பேருடைய பிள்ளைகளும், அதாவது
தந்தையுடைய சகோதரர், அந்த சாச்சாவுடைய பிள்ளை, சாச்சான்னு நாங்க உதாரணமாக சொல்றோம். அதாவது தந்தையுடைய சகோதரனுடைய அதாவது தந்தையுடைய உடன் பிறந்த சகோதரருடைய பிள்ளையும் தந்தை வழி சகோதரனுடைய பிள்ளையும் இதிலே வருவார்கள். மொத்தமாக 13 பேர்கள். அடுத்த கட்டமாக அப்ப வந்து 13 பேர் முடிஞ்சு சொன்னா அடுத்ததாக திருமண உறவு மூலம் வரக்கூடிய ஆண் வாரிசுக்காரர்கள். இதிலே கணவன் வருவாரு. அடுத்ததாக ஏற்கனவே அதாவது அந்த மையத்து வந்து ஒரு அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டிருந்து அந்த மையத்துடைய ஏனைய எந்த அனந்தரக்காரர்களும் இல்லாத நேரத்திலே அவரை உரிமையிட்ட அந்த எஜமானன் அதாவது அவருடைய சொத்தை வந்து அனந்தரமாக பெறக்கூடியவராக வருவார். எனவே இந்த 15 பேரையும் தவிர உள்ள யாருமே அனந்தரக்காரர் என்ற அடிப்படையிலே ஒரு மையத்திடமிருந்து சொத்து பெற முடியாது. அடுத்த கட்டமாக அனந்தரம் பெறக்கூடிய பெண் வாரிசுக்காரர்கள். நாங்கள் இங்க ஏற்கனவே சொன்ன அந்த ஆண் வாரிசுக்காரர்களுடைய முழுமையான அதே ஓர்டர் தான். ஆனா ஒரு சில அதாவது எண்ணிக்கையிலையும் சில வழிகள்லையும் சில அதாவது அதை விட கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதை எங்களுக்கு பார்க்க முடியும். மொத்தமாக அங்க நாங்கள் சொன்னது வந்து 15 பேர். இங்க வந்து 10 பேர் தான் வருவாங்க பெண்கள்ல. 10 சாரார்கள். 10 பேர் என்று சொல்றதை விட 10 சாரார்கள். எனவே இவர்களும் அதாவது அந்த மையத்துடைய இரத்த உறவுக்காரர் என்ற முறையிலையும் அதே போன்று திருமண உறவு என்ற முறையிலையும் அதே போன்று அடிமையாக இருந்த அந்த மையத்தை உரிமையிட்டார் என்ற முறையிலையும் வருவார்கள். இரத்த உறவை பொறுத்த மட்டிலே நாங்கள் சொல்லும் முதலாவதாக அந்த மையத்துடைய பிள்ளை என்ற அடிப்படையிலே அந்த மையத்துக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளை வருவார்கள். அதே போன்று மையத்துடைய மகனுடைய மகள், மகளுடைய மகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே அந்த மையத்துடைய மகனுடைய மகள், ஆண்மகன் ஒன்றிலிருந்து அந்த ஆண்மகனுடைய மகள். எனவே இந்த 2 பேரும் தான் வருவார்கள். எனவே இதுல அப்படியே கீழே சென்று கொண்டு போகலும், அதாவது ஒரு மையத்துக்கு இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஆண்மகன் இருக்கின்றார். அதே போன்று அந்த மகனுக்கும் இன்னொரு மகன் இருந்து அந்த மகனுடைய மகளும் இந்த அடிப்படையில வருவார்கள். ஆனால் பெண் உறவுக்காரர்கள் வந்தன்னு சொன்னா மையத்துடைய மகளுடைய மகள் என்ற அடிப்படையில வந்தன்னு சொன்னா வரமாட்டாது. இது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்துல. இது கொஞ்சம் விளங்குற விஷயத்துல நிறைய பேருக்கு கொஞ்சம் தவறு போற அதாவது முக்கியமான இடம் தான் இது. அடுத்ததாக அந்த மையத்துடைய பெற்றோர் என்ற அடிப்படை நான் வந்து இங்க நோட்ஸ்ல போட்டிக்கிறேன் தந்தை வழி என்று சொல்லி. தந்தை வழி இல்ல, அதாவது அந்த மையத்துடைய பெற்றோர் வழி என்ற அடிப்படையில நாங்க பார்க்கிற நேரத்துல அந்த மையத்துடைய தாய், அதே போன்று தாயுடைய தாய், அப்படியே மேலே சென்று கொண்டு தாயுடைய தாயின் தாய் அப்படியே சென்று கொண்டு போவாங்க. அப்ப அதே போன்று இதுல வந்து இன்னொரு விதமான பாட்டின்னு நாங்கள் சொல்லுவோம், அல் ஜித்தா என்று சொல்லுவோம். அந்த அரபுல சொல்றது, அதாவது தந்தையுடைய தாய்க்கும் இங்க உரிமை இருக்குது. தந்தையுடைய தாயும் வந்து அதாவது மையத்துடைய அனந்தரம் பெறக்கூடியவராக வருவாங்க. அப்ப நாங்க இதுல பார்த்திருக்கிறது வந்து பிள்ளை வழி என்ற அடிப்படையிலே மையத்துடைய மகள், அதே போன்று மகனுடைய மகள். அடுத்த கட்டமாக பெற்றோர் என்ற வழியிலே நாங்கள் பார்த்தால் தாயுடைய தாய், தந்தையுடைய தாய். எனவே இங்க 3 பேர் வராங்க. மொத்தமாக 5 பேர் நாங்க பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக அந்த மையத்துடைய சகோதரி என்ற சகோதர உறவை பொறுத்த மட்டிலே அந்த மையத்துடைய உடன் பிறந்த சகோதரி, அதே போன்று தந்தை வழி சகோதரி, அதே போன்று தாய் வழி சகோதரி. எனவே அப்ப இதுல வந்து நாங்கள் 3 பேர் எங்களுக்கு பாக்குறதுக்கு கேளும். இந்த 3 பேரும் சேர்த்தால் அப்ப மொத்தமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தது 5, 5, 3, 8. அப்ப இதுல வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஆண் வாரிசுக்காரர்கள்ல வரக்கூடிய ஒரு உறவு இங்க இல்லாதது எங்களுக்கு பார்க்க இயலும். என்னண்டா நாங்க ஏற்கனவே சொன்னோம், அந்த மையத்துடைய தந்தையை பொறுத்த மட்டும் தந்தையுடைய சகோதரனுடைய பிள்ளைகளுக்கு அனுமதி இருக்கிறதாக நாங்கள் சொன்னோம். அதாவது இங்கு வந்து தாயுடைய சகோதரிக்கோ
தாயுடைய சகோதரருடைய பிள்ளைகளோ அனந்தரக்காரராக வரமாட்டார்கள். தந்தையுடைய சகோதரர்கள் மாத்திரம்தான் அனந்தரக்காரராக வருவார்களே தவிர தாயுடைய சகோதரனோ தாயுடைய சகோதரியோ அனந்தரக்காரராக வரமாட்டார்கள். அடுத்த கட்டமாக திருமண உறவு என்ற அடிப்படையை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே, அதாவது ஒரு மனைவி, அந்த மனைவி வந்து பல பேராக இருக்கலும், பல மனைவிகள் ஒருத்தருக்கு இருக்கலும், அவங்க வந்து அதாவது அனந்தரக்காரராக வருவாங்க. அதே போன்று அந்த மையத்து அந்த அதாவது அந்த மையத்தை வந்து ஒரு அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டிருந்தால் அந்த அந்த மையத்துடைய எந்த உறவுக்காரர்களும் இல்லாத நேரத்திலே அந்த மையத்தை உரிமையிட்ட எஜமானி, அதாவது மையத்துடைய அந்த பொறுப்பாளி வந்து ஒரு பெண்ணாக இருக்கின்ற நேரத்துல பெண் எஜமானியும் அதே போன்று அவருடைய பிள்ளைகளும் வந்து அந்த மையத்துடைய சொத்துக்களை அனந்தரமாக பெறக்கூடியவராக வருவாங்க. இதுதான் இந்த 25 பேர், நாங்கள் சொன்ன இந்த 25 பேரும் தான் ஆண் பெண் இருசாராரிலேயும் வந்து அனந்தரம் நேரடியாக ஒரு மையத்திடமிருந்து அனந்தரம் பெறக்கூடியவர்கள். இவர்களை தவிர உள்ள எந்த உறவுக்காரர்களும் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா, அதாவது அனந்தரக்காரர் என்ற அடிப்படையிலே அவர்கள் சொத்து பெற மாட்டார்கள். அதாவது தவில் அர்ஹாம் என்று நாங்கள் சொல்லுவோம். உறவுக்காரர்கள், அனந்தரக்காரர்கள் இல்லாத உறவுக்கார முறை என்று, அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் சொத்து பெறுவார்கள். அதை பற்றி நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த விடயத்துல கொஞ்சம், அதாவது யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால், என்ற இது முக்கியமான பகுதி, இந்த பகுதியை சரியாக நினைவு வச்சு இதை பாடமாக்கி இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இயலும். அப்ப இது தெரியாம நாங்க அடுத்த கட்டத்துக்கு போனோம்னு சொன்னா கொஞ்சம் சிக்கலாகும். ஒரு டவுட் கேட்கலாமா உங்களுக்கு? சரி கேளுங்க. அதாவது இறந்தவர் ஆண் பெண் என்ன இருந்தாலும் சரி, இந்த 15 ஆண்கள்ல 15 பெண்கள்ல 10 அப்படின்னு இறந்தவரை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆணா பெண்ணாங்கிறது பிரச்சனை இல்ல. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த உறவு முறையை சேர்க்கிற விஷயத்துலதான் நிறைய பேருக்கு கொஞ்சம் தடமாத்தம் ஏற்பட்டுனாண்டா, அந்த அனந்தரக்காரருக்குள்ளே உள்ள ஒரு உறவுக்காரராக பார்க்கிறாங்க. அப்படி இல்லாம மையத்துடைய உறவு முறையாகத்தான் இதை பார்க்கணும். அடுத்து அதாவது இந்த 25 பேரும் கட்டாயமாக நினைவுல இருக்கணும். யாராலும் இதை சொல்லியலும் என்று சொன்னா மிச்சம், அதாவது இந்த ஆண் வாரிசுக்காரர்கள சுருக்கமாகவும் பெண் வாரிசுக்காரர்கள் சுருக்கமாக யாருக்காலும் சொல்லியலும் என்று சொன்னா, அபு இப்ராஹிமை தவிர வேற யாரும் சரி சொல்றாங்கன்னு சொன்னா மிச்சம், அடுத்து எங்க மஷாயிக்மாரை தவிர வேற யாரும் கிளாஸுக்கு வரவங்க சொல்லுவாங்கன்னா மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். யாருக்கு சொல்லியலும் பார்த்து சரி சொல்லுங்க. அடுத்த கட்டத்துக்கு போவா ஷேக்? அடுத்தது இப்ப நாங்க சொன்ன இந்த 25 பேரும் வந்து 2 விதத்துல ஒரு மையத்திடமிருந்து சொத்து பெறக்கூடியவராக இருப்பாங்க. ஒன்று ஃபர்துக்காரன்னு நாங்க சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை கட்டாயம் நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும். ஃபர்து என்ற அடிப்படை, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவு முறை. ஷரியத்து வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட 3ல் 1, 2ல் 1, அதாவது 4ல் 1, 8ல் 1 என்ற அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்ட அளவு முறையில மாத்திரம்தான் அவர்களுக்கு சொத்து வழங்கப்படும் என்ற அடிப்படையில எங்களுக்கு 7 பேரை பார்க்கறதுக்கு இயலும். இதுல முக்கியமாக தாய் வருவாங்க. தாய்க்கு வந்து எப்பயும் நிர்ணயிக்கப்பட்ட அளவுல தான் சொத்து கிடைக்கும். ஒன்றோ 3ல் 1 இல்லாட்டி 6ல் 1. அது எப்ப கிடைக்கும் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கிறோம். அதாவது கீழே சொல்லக்கூடிய 7 சாராரும் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ற அடிப்படையில தான் சொத்து பெறுவாங்க. அதுல தாயும் தாய் வழியிலே வரக்கூடிய சகோதர சகோதரிகளும் சரிதானே. அதே போன்று தாயுடைய தாய், அதே போன்று தந்தையுடைய தாய், அதே போன்று கணவன் மனைவி, இந்த 7 பேருக்கும் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவு தான் கிடைக்குமே தவிர அதை விட கூடுதலாக அவங்களுக்கு கிடைக்க மாட்டாது. அந்த சொல்லப்பட்ட அளவு மாத்திரம் தான், அந்த அடிப்படையில தான் பெறுவார்களே தவிர, நான் இப்ப உங்களுக்கு அடுத்தது சொன்னேன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் நான் இதை இப்படி சொன்னேன்ன்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அடுத்து இன்னொரு முறைக்கு என்னன்னு கேட்டா தஅசீப், அசபத் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம்.
அசபத் என்ற அடிப்படையில சொத்து பெறன்னு சொன்னா, இப்படியே நிர்ணயிக்கப்பட்டவர்கள் ஒரு மையத்தோடு நிர்ணயிக்கப்பட்டவர்கள் எடுத்து முடிஞ்சதுக்கு பின்னால உள்ள மீதிய அவங்களுக்கு அப்படியே பேய்த்திரும். உதாரணமாக நான் சொல்றேன்னு சொன்னா, ஒரு மையத்துக்கு தாயும் ஒரு ஆண்மகனும் இருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன். தாய்க்கு வந்து பிள்ளைகள் இருந்து, அதாவது அந்த மையத்துக்கு பிள்ளை இருந்துன்னு சொன்னா சொல்லுவாங்க 6ல் 1 தான் தாய்க்கு கிடைக்கும். 6ல் 1 போக மீதி அதாவது மீதி இருக்கக்கூடிய 6ல் 5மே அந்த ஆண்மகனுக்கு போகும். ஏனென்று சொன்னால் ஆண்மகன் என்றவர் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவுல சொத்து பெறக்கூடியவர் அல்ல. அவர் எப்படி சொத்து பெறுவாருன்னு சொன்னா, அவர் வந்து அசபத்துன்னு நாங்க சொல்லுவோம். அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவு முறைகள் எல்லாம் அதாவது எல்லாமே அந்த சொந்தக்காரர்கள் அதனை எடுத்ததுக்கு பின்னாடி எஞ்சியவை வந்து எடுக்கக்கூடியவர்கள். இப்படி எடுக்கக்கூடிய சாராரை நாங்க பார்த்தோம்னு சொன்னா 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேருக்கு வந்து எப்படி சொத்து கிடைக்கும்னு சொன்னா, நிர்ணயிக்கப்பட்ட அளவுல இல்ல, எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்கள். இந்த அளவு வந்து கூடும் குறையும். அப்படி எடுக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் முக்கியமாக இதுல வரக்கூடியவங்க வந்து மகன், அதே போன்று சகோதரன், அதாவது அதாவது உடன் பிறந்த சகோதரன், தந்தை வழி சகோதரன், அதே போன்று உடன் பிறந்த சகோதரனுடைய மகன், தந்தை வழி சகோதரனுடைய மகன், அதே போன்று தந்தையுடைய சகோதரர் சாச்சான்னு நாங்கள் சொல்லுவோம். தந்தையுடைய சகோதரரும் அவருடைய மகனும், அதே போன்று அதாவது அந்த தந்தை வழி சகோதரர் வந்து, அதாவது அந்த தந்தையுடைய சகோதரரை நாங்கள் பொறுத்த மட்டும் அது அதாவது இரத்த உறவு சகோதரர்கள் இருக்கணும், அதாவது உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று அவருடைய தந்தை வழி சகோதரர்கள், அப்படிப்பட்ட சகோதரர்களும் அவருடைய பிள்ளைகளும், அதே போன்று உரிமையிட்ட ஆண் பெண், இந்த 12 பேரும் நான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல அதை கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சாட் பண்ணி கட்டாயமாக அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த 12 பேரும் வந்து அசபத் என்ற அடிப்படையில மாத்திரம்தான் அவங்களுக்கு சொத்து போகும். இவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு சொல்லப்பட்டில்லை. அதாவது ஒரு மையத்துடைய உறவுக்காரர்கள்ல நிர்ணயிக்கப்பட்ட ஆட்கள் எடுத்ததுக்கு பின்னாடி உள்ள எஞ்சியது எல்லாத்தையும் இவங்க எடுப்பாங்க. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டா 2 விதத்திலையும் எடுப்பாங்க. அதாவது அதுல வந்து தந்தையும் தந்தையுடைய தந்தையும் இவங்களுக்கு எப்படி சொத்து போகும்னு சொன்னா, அதாவது சில நேரத்துல இவங்க அப்படியும் எடுப்பாங்க, நிர்ணயிக்கப்பட்ட அளவுலையும் எடுப்பாங்க, எஞ்சியதை எடுக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க, அதையும் 2யும் சேர்த்தும் எடுப்பாங்க. அதே போன்று இன்னொரு சாரார் இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு வந்து ஒன்றோ நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்கும், இல்லாட்டி எஞ்சியது கிடைக்கும். இதுல யாருன்ற, அதாவது இதை பத்தி நாங்க இன்ஷா அல்லாஹ் தெளிவாக எங்களுக்கு பாக்குறதுக்கு நீங்க, அதாவது இதை பத்தி கொஞ்சம் விளங்காட்டி நீங்க கவலைப்பட தேவையில்லை, பின்னால் வரக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அதாவது இப்ப அதாவது என்ற நேரமும் முடிய போற சுத்தி நான் இதை வந்து முடிச்சு கொள்றேன். அதாவது ஒரு பெண்ணுடைய அதாவது ஒரு மையத்துடைய பெண் பிள்ளையும் அதாவது ஆண் மகனுடைய பிள்ளையும், அதாவது மையத்துடைய மகனுடைய மகளும் அதே போன்று சகோதரி, இவங்களுக்கு வந்து ஒன்றிருப்பில் வந்து இவங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இவங்களுக்கு வந்து அதாவது அதாவது ஏற்கனவே சொன்ன அந்த எங்கேயது எடுக்கக்கூடிய லிஸ்ட்ல இவங்க வருவாங்க. இதுதான் இன்றைய பாடம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் இறுதியாக சொன்ன இந்த பகுதியை நான் உங்களுக்கு சார்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரத்துல எடுத்துக்கொண்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய எப்படி